ஹாய் ஹலோடா ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கடா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறமா இன்னைக்கு நான் வந்திருக்கிறது டுடே மை தியாஸ் பர்த்டே. ஸோ அவளுக்காக ஒரு ஒன் ஷோட் ரெடி பண்ணியிருக்கேன். அவளுக்கே தெரியாது. இது சென்ட் பண்ணும்போது தான் அவளுக்கே புரியும். அதுக்காக மட்டும்தான். மற்ற ஆர்மிஸ் யாருமே கோவிச்சிக்காதீங்க. பிகாஸ் ஷீ இஸ் மை க்யூட்டஸ்ட் பேபி. ஸோ அவளுக்காக தான் இந்த ஒன் ஷாட் ரெடி பண்ணியிருக்கேன். தப்பாக எடுத்துக்காதே. ஸோ இதில் நான் வந்து தியான்னு தான் மென்ஷன் பண்ண போகிறேன். வயன்னு மென்ஷன் பண்ண மாட்டேன். ஸோ என் மேலே கோவப்படாதீங்க ப்ளீஸ். அப்போது நம்ம நீ ரொம்ப பேசாமல் டைரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பிடிக்கணும் நம்புகிறேன். அப்புறம் தீபக்கி உனக்கும் தான் ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆஃபீஸ் அட்டையரில் இருக்கீங்க. ஒரு குட்டியோண்டு கேபினில் தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் உள்பட கிட்டத்தட்ட 15 பேர்கிட்ட அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது திடீர்னு ஒரு பொண்ணு உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஷோல்டர் டேப் பண்ணுறாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. தியா, எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? அப்போ நீங்கள் என்னன்ற மாதிரி முழிச்சு பார்க்குறீங்க. அப்போ அவங்க, ப்ளீஸ் கேஃப்டீரியா போய் எமர்ஜென்சியாக ஒரு 4 டீ மட்டும் வாங்கிட்டு வரியா? ஏன்னாச்சு மேம்? இல்லை, எங்களுக்கு ஆல்ரெடி பெண்டிங் ஒர்க் நிறைய இருக்குது, டைப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களால் இப்போ வெளியே போக முடியாது. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுறியா? அது வந்து எனக்கும். தியா ப்ளீஸ். ஓகே மேம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு மனசுக்குள்ளேயே அவங்கள திட்டுறாங்க. ஏன் இவங்களுக்கு மட்டும் போக முடியாதா? எப்போ பார்த்தாலும் இவங்க எல்லா வேலையுமே ஏன் தலையிலே கட்டுறாங்க. இப்போ மட்டும் நிறைய ஒர்க் இருக்குது, எங்களால் போக முடியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா ஈவினிங் அந்த வேலைக்கு கூட ஏன் தலையில தான் கட்டிட்டு போவாங்க. இவங்களுக்கெல்லாம் என்னை பார்த்து எப்படி தான் தெரியுது அப்படின்னு நீங்கள் மனசுலேயே திட்டுறீங்களே தவிர வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. சரின்னு சொல்லி நீங்கள் அங்கிருந்து நடக்கிறீங்க. திடீர்னு பார்த்தா அதே பொண்ணு தியா அப்படின்னு சொல்லிட்டு காதில் அந்த லேண்ட்லைன் ஹோல்ட் பண்ணிட்டு நிற்கிறா. அப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. மேனேஜர்ஸ் கால்ஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு அங்கேருந்து நடந்து மேனேஜரோடைய ரூமில் என்ட்ரு ஆகுறீங்க. அப்போ அவர், எங்கே கிளம்பிட்ட? அது வந்து சார், டீ டீ வாங்கலான்னு. டீ வாங்கலான்னா இல்லை டீ குடிக்கலான்னா? டீ குடிக்கலான்னு. ஓ சரி, அப்பா வா, நானும் வரேன். சார் சார் சார், என்ன சார் நீங்கள் வேற. எனவே உங்களோட ரெக்கமெண்டேஷனில் தான் இங்கே ஜாயின் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்க. அதுவே என்னால் தாங்க முடியல. இதுக்கிடையில் நீங்கள் கூட. உண்மையாலுமே அதனால தான் நீ வர வேண்டாம்னு சொல்கிறியா? இல்லை இல்லை சார், அது வந்து. கால் மீ ஜேகே. இல்லை ஜேகே, அது வந்து அவங்க தான் என்கிட்ட 4 டீ கேட்டாங்க வாங்கி தர சொல்லி. பிகாஸ் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, பெண்டிங் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ அதான். ஓ, அப்போ நீ போய் வாங்கி கொடுக்க போற? இல்லாமல் நான் என்ன பண்ணுறது? எப்பதான் தியா நோ சொல்ல கத்துப்ப? இல்லை எனக்கு தெரியாம தான் கேட்குறேன். யார் என்ன கேட்டாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்க. உனக்கு அறிவுங்கிறது கொஞ்சமாச்சும் இருக்கா? இங்கே தான் அப்படின்னு பார்த்தா என்கிட்டயும் அப்படித்தான். எது கேட்டாலும் ஓகே ஓகே ஓகே. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் தங்கச்சிக்கு, எல்லாருக்குமே விழுந்து விழுந்து பணிவிட செஞ்சுட்டு இருக்க. அது தப்புன்னு சொல்ல. உனக்கு பிடிச்சிருந்த நீ பண்ணுறதா இருந்தா அது தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் உனக்கு பிடிக்கல, மனசுல எல்லாருமே திட்டுற. இன்னும் கூட யார்கிட்டயுமே நோ சொல்லாம அப்படியே சிரிச்சுட்டு பண்ணிட்டு இருக்க. லூசா நீயே? ஜேகே, அது வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்க உன்னை. எப்பதான் நீ திருந்த போற? அது வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன்ல எல்லாம் நீ எங்க வேலைக்கு வரல. அதை முதல்ல உனக்கு தெரியும்ல. தெரியும் ஜேகே. ஆனா இல்லை, இங்கே எல்லாருக்குமே நீ நானும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுன்னு தெரியும். ஸோ எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்க. வாய் திறந்து சொல்லு, அப்படி நான் வரலன்னு. அது அது வந்து ஜேகே. தியா, கண் முன்னாடி நிக்காத, ஓடிடு. கோப்படாது ஜங்குக், ப்ளீஸ். நான் சொல்லிட்டேன், இங்கிருந்து கிளம்பிடு. சாரி. இப்போ எதுக்கு சாரி? இல்லை, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு நடந்து போறீங்க. அப்போ ஜங்குக் தலையில கை வச்சுட்டு, எப்பதான் இவ திறந்து போறாளோ.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் அவருடைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நீங்க டீ வாங்கிட்டு வர்றீங்க. நடந்து திரும்பி வரும்போது பார்த்தா அவங்க வந்து கொஞ்சம் அந்த நடக்கிற வழியில தான் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்கும். அங்க நின்னு அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நீங்க அங்க நின்னு கேட்குறீங்க என்ன பேசுறாங்கன்னு. ஏய் அப்ப இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டிக்கு போக முடியாதா? ஏன் போக முடியாது? ஏற்கனவே இவ்ளோ பெண்டிங் ஒர்க் இருக்கு. இருக்கட்டும். அதுக்கு என்ன? என்ன நீ புரிஞ்சதா பேசுறியா? அதுக்கு தான் ஒருத்தி இருக்காளே அடிமை. யாரு? தியாவா? ஆமா. அவ தலையில போகும்போது அப்படியே கட்டி விட்டுட்டு போயிடுவேன். உங்களுக்கு அது கேட்கும்போது அழுகழுகியே வருது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு. அப்படியே நீங்க மனசுலயே மறுபடியும் கரிச்சு கொட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு வர கோபத்துக்கு இந்த டீயை கொண்டு போய் அவங்க மூஞ்சில ஊத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே திட்டுறீங்களே தவிர ஃபேஸ்ல எந்த விதமான எக்ஸ்பிரஷனும் இல்லை. ஆனா கண்ணெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நீங்க அப்படியே கண்ணை தெரிச்சிட்டு அப்படியே பார்க்கும்போது ஆப்போசிட்ல ஜேகே நின்றுட்டு இருப்பாரு. என்ன? ஒன்றும் இல்லை. எதுக்கு அழற? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க. அவரும் கேட்டிருப்பாரு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு. அதனாலயே அவர் ஈவினிங் அங்கேயே உட்காந்துருக்காரு. டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அவங்க வந்து உங்க தலையில அந்த ஒர்க் எல்லாம் கட்டலான்னு உங்ககிட்ட பேசி வர்றதுக்குள்ளேயே மேனேஜர் ரூம்ல இருந்து ஜேகே வெளியே வர்றாரு. வந்துட்டு தியா கம் டு மை ரூம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ நீங்க அவங்கள கவனிக்காம நீங்க பாட்டுக்கு எந்திரிச்சிட்டு ஜேகே ரூம்குள்ள போறீங்க. போகும்போது சிடம் எதுக்கு கூப்பிட்டீங்க சார்? உட்காரு. அப்ப நீங்க உட்காடுறீங்க. ஆனா ஜேகே எதுவுமே சொல்ல பேசாம உட்காந்துட்டு உங்களே குறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கே என்னமோ மாதிரி இருக்கு. எதுக்கு இப்ப இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கான்னு. அப்ப நீங்க அவரை பார்த்து ஏன் இப்படி பாக்குற? பார்க்கணும் தோணுச்சு பார்க்குறேன். ஏன் பார்க்கணும் தோணுச்சு பார்க்குறேன். ஏன் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல, வெளியே யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க ஜிகே. சொன்னா சொல்லட்டும், உனக்கு என்ன பிரச்சனை? நீதான் யார் என்ன சொன்னாலும் எல்லாத்துக்குமே ஓகே ஓகேன்னு சொல்லி தலையாட்டிட்டு நிற்பியே. இப்ப மட்டும் என்ன? உட்காரு. இல்ல ஜிகே, நான் வெளியே. உட்காரு. நீங்க மறுபடியும் அந்த சேர்லயே அழுத்தம் திருத்தமா உட்காந்துட்டு இருக்கீங்க. அவரு உங்களையே கோபமா பாக்குறாரா இல்ல வேற ஏதாவது மாதிரி பாக்குறாரான்னு உங்களுக்கு தெரியல. ஆனா குறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் உங்களுக்கு தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourக்கு மேலேயே அதுக்குள்ள இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா அவரு சரி நீ வெளியே கிளம்பு. அப்ப நீங்க அவரை பாக்குறீங்க. என்ன வெளியே கிளம்பு ஓகே அப்படின்னு சொல்லி நீங்க கதவை திறந்து வெளியே வரும்போது யாருமே இல்லை அங்க. அப்போ நீங்க போய் ஓடி போய் பார்க்கும்போது உங்க கேபின்ல ஒரு லெட்டர் மட்டும், அதாவது ஒரு நோட் வச்சிருப்பாங்க, ஸ்டிக் பண்ணி வச்சிருப்பாங்க சிஸ்டத்து மேல. அப்போ நீங்க அதை பாக்குறீங்க. வயன் ஒரு எமர்ஜென்சியான ஒர்க் இருக்கு. ஸோ எங்களுடைய இந்த பெண்டிங் ஒர்க்கையும் நீயே முடிச்சு கொடுத்துட்றியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அந்த ஒர்க் எல்லாமே உங்க தலையில கட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க. நீங்க மறுபடியும் அங்கேயே உட்காந்து தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜேகே மெதுவா அவருடைய ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு. வந்துட்டு பார்க்கும்போது நீங்க அங்கிருந்து மறுபடியும் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். புரியல. இது ஃபர்ஸ்ட் இது உன்னோட ஒர்க்கா? ஏன் ஜிகே திட்டுற? கேட்டதுக்கு பதில் சொல்லு. இது உன்னோட ஒர்க்கா? இல்ல, என்னது இல்ல. மறுபடியும் அவங்க உன் தலையில கட்டிட்டாங்களா? உன் தலையில அந்த ஒர்க் எல்லாம் கட்டக்கூடாதுன்னு தான் உன்னை கூப்பிட்டு கேபின்ல உட்கார வச்சுட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா அந்த ஒர்க் எல்லாமே எடுத்து அவங்க டேபிள்லயே வச்சு அவங்க எப்படி ஸ்டிக்கி நோட்ல எழுதி வச்சுட்டு போனாங்களோ அதே மாதிரி நீயும் ஒரு நோட் எழுதி அங்க ஸ்டிக் பண்ண. என்னன்னு எழுதணும்? என்னால இப்ப முடியாது, எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் வந்துச்சு, ஸோ ஐ ஹாவ் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுல ஒட்டி வச்சுட்டு எந்திரி. ஜிகே வேணாம் ஜிகே, ப்ளீஸ் ஜிகே. சொல்றேன்ல பண்ணு. ஜிகே அது வந்து ஜிகே பண்ணு. அப்போ நீங்களும் பயந்துட்டு அப்படியே அதே மாதிரியே எழுதி அதில் ஸ்டிக் பண்ணி ஒட்டிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அப்போ அவரு உங்க கையை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போறாரு. போகும்போது ஜிகே கையை விடு ஜிகே. ஏன் கையை விட்டா மறுபடியும் 5 நிமிஷத்துல நான் அந்த சைட் கிளம்புன அடுத்த செகண்டே நீ போய் மறுபடியும் அந்த பெண்டிங் ஒர்க் எல்லாம் நீ பண்ணி முடிக்க போறியா?
இல்லை ஜேகே, நான் வீட்டுக்கு போகிறேன். காட் ப்ராமிஸ், நான் போகிறேன். யாரு நீ? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? மரியாதை இப்போ என் கூட வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காரில் அந்த சைடில் உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு பக்கு 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 பக்குன்னு இருக்குது. அப்போது அவர் அப்படியே உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நீங்கள் 2 பேருமே ஒரு கோயிலுக்கு போவீங்க. அது ஒரு சைனீஸ் டெம்பிள் மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து கடவுள் வந்து கேட்டு தான். அப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க. இப்போது அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது நீங்கள் இங்கே எதுக்கு வந்தோம் ஜேகே? எப்போவுமே நீ டென்ஷனாக இருந்தால் இங்கே தானே வருவேன், அதான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போது நீங்கள் அப்படியே திடீர்னு அங்கே போய் உக்காந்துட்டு அழறீங்க. அழும்போது ஏய் என்னடி ஆச்சு? இல்லை ஜேகே, உனக்கு கூட என்ன பிடிக்கலல்ல? யார் சொன்னா அப்படி? இல்லை, எனக்கு என்னென்னு தெரியலடா. மனசில் நிறைய இருக்குது, ஆனால் என்னால் வெளியே சொல்ல முடிய மாட்டேங்குது. யாருக்கிட்டையுமே என்னால் நோன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. தெரியல ஏன் தான் நான் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன் என்னை திருத்திக்கணும்னு. டெய்லி கண்ணாடி முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணுவேன் தெரியுமா? யாராச்சும் ஏதாச்சும் சொல்ல மூஞ்சில் அடித்த மாதிரி பேசணும். ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குதுடா. நான் ஏன்னா இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது அவர் திடீர்னு அவங்களை கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை விடு, அதை நான் இருக்கேன்ல. எப்பவுமே இப்படி தானே நான் இருக்கேன். எனக்கு என்னையே பிடிக்க மாட்டேங்குது ஜிக்கி. இட்ஸ் ஓகே, எல்லாம் சரியாகும் சொல்கிறேன்ல. ஏய் ஹாப்பி பர்த்டே. ஆ, ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு என்னோட பர்த்டேவா? அடி பக்கி, இன்னைக்கு தானே உன் பர்த்டே. மறந்துட்டேன். எனக்கு தெரியும், அதான் கூட்டிகிட்டு வந்தேன் கோவிலுக்கு. காலையிலே உன்னை அழைச்சிட்டு போகலான்னு பார்த்தா நான் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடியே நீ ஆஃபீஸ் போயிருக்க. அது எப்படி போகாமல் இருக்க முடியும்? ஏற்கனவே 2 நாள் ஒர்க் பெண்டிங்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே என் தலையில் கட்டிட்டு போயிட்டாங்க. உன்னை திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாரி. இப்போ எதுக்கு என்கிட்ட சாரி சொல்கிற? நீ என்னை திட்டுறால, அதுக்கு தான். என்கிட்ட சாரி சொல்லாத, உங்ககிட்டே நீ சாரி சொல்லிக்கோ. பிகாஸ் உன்னால் நோ சொல்ல முடியல, அதுக்கு நீ உன்கிட்டே சாரி சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு கிஃப்ட் பேக் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு கிளம்பி காரில் போய் உக்காந்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த டெம்பிள் முன்னாடி போய் அந்த சாஸ்திரப்படி, அவங்களுடைய சாஸ்திரப்படி அங்கே உட்காந்துட்டு அவருக்கு அந்த காட் கிட்ட ப்ரே பண்ணுறீங்க. காட், நான் இன்ன வரல உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. என்னுடைய பர்த்டே விஷா நான் இப்போது உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கேட்குறேன். எனக்கு மனசில் தோன்றதை மற்றவங்கிட்ட ஓப்பனாக பேசுகிறதுக்கான அந்த தைரியத்தை கொடுங்க. இது மட்டும்தான் என்னுடைய பர்த்டே விஷ். எப்படியும் என்னால் முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே ப்ரேயெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஜேகே காரில் உட்காந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்புறீங்க. வீட்டுக்கு போன உடனே உங்கள் 2 தங்கச்சிங்களும் வர்றாங்க. அக்கா ஹாப்பி பர்த்டேக்கா. காலையில் சொன்னோம், இருந்தாலும் இப்போவும் சொல்லணும்ல. அப்போ உங்களுக்கு புரியுது ஏதோ வேலையாகணும், அதுக்காக தான் இப்படி சொல்கிறாங்கன்னு. பார்த்தா அக்கா க்ளோத்ஸ் எல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, வாஷ் பண்ணி மட்டும் வச்சுரு, நாங்கள் 2 பேருமே வெளியே கிளம்புறோம், பார்த்துக்கோக்கா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அவ்வளோ துணி இருக்குது, எல்லாத்தையுமே வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு ஒரு பெருமூச்சு மட்டும் விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் ரூமில் அப்படியே படுத்துட்டீங்க. இன்றைக்கி எதுவுமே பண்ணுறதுக்கான அந்த ஒரு மென்டாலிட்டியில் இல்லை, என்னமோ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேயே உங்கள் பேசிக் நேச்சராக இது மாதிரி தான் இருந்திருக்கும். அதெல்லாமே யோசிச்சுட்டு நீங்கள் அப்படியே போய் படுத்திருப்பீங்க. படுத்து கொஞ்சம் நேரம் முடிஞ்சு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறீங்க. தூக்கத்தில் திடீர்னு ஒரு கனவு. அதில் ரொம்ப அட்டகாசமாக பார்க்குறதுக்கே ஏஞ்சல் மாதிரி இருக்குது, ஒயிட் கலரில் ஒரு பெரிய பூனையோட உருவம். அது வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, தியா, இன்னிலிருந்து நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். உன் மனசுல தோன்றதை நீ ஓப்பனா சொல்லு. ஒருவேளை நீ சொல்லாம உன்னை கண்ட்ரோல் பண்ணி போய் சொல்லிட்டேன்னா அடுத்த
அடுத்த செகண்ட் நீ என்ன மாதிரி மாறிடுவ. என்ஜாய் தி டே. ஹாப்பி பர்த்டே. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனை பாட்டுக்கு மறைஞ்சிரும். நீங்க திடீர்னு கனவுல இருந்து எந்திரிச்சிட்டீங்க. எந்திரிச்சிட்டு வேர் தூத்துது, உங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இது கனவா? நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஏன் இப்படி கனவு வருது? ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை இருக்குமோ? ச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. இட்ஸ் ஓகே. ஒருவேளை இருந்துட்டா அதெல்லாம் இருக்காது. சரி, படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. மறாவது நாள் நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு அடுத்த செகண்டு உங்கள் தங்கச்சிங்க 2 பேருமே கையை கட்டிட்டு உங்கள் டோர் முன்னாடி, உங்கள் ரூம் டோர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நீங்கள் கதவை திறந்துட்டு வெளியே போகும்போது அவங்க 2 பேருமே உங்களை பார்க்குறாங்க. பார்க்கும்போது நீங்கள், என்ன? அப்போது நேற்று நீ துணி எதுவுமே வாஷ் பண்ணி போடலையா? இல்லை, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனோம். நான் அதுக்கு வாஷ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே. அப்படின்னு முதல் முறையாக நீங்கள் திரும்பி பேசுகிறீங்க. தங்கச்சிங்க 2 பேருமே ஆன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு உங்கள் வாயை நீங்களே க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா நீங்கள் இப்படி ஓப்பனாக பேசணும்னு நினைக்கவே இல்லை. நீங்கள் மைண்டில் தான் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அது உங்கள் வாய் வழியாக வெளியே வந்துருச்சு. நீங்கள் திடீர்னு வாயை க்ளோஸ் பண்ணுறீங்க. என்னக்கா எதிர்த்து பேசுகிற? கொஞ்சம் அடங்கிக்கோ. யாருக்கிட்ட வந்து நீ அடங்க சொல்ற? நான் முதல்ல உங்களுக்கு அக்கா, புரியுதா? உங்க வேலையெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, என்னால் எல்லாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அன்னைக்கு காலையில் செய்ய வேண்டிய அந்த கொஞ்சம் கடமைகள் எல்லாம் இருக்கும்ல நம்ம வீட்டில், அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு முடிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் பாட்டுக்கு அப்படியே நீங்கள் வேலைக்கு கிளம்பிட்டீங்க. உங்களுக்கு பஸ்ஸில் வரும்போது எல்லாமே பக்கு 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 பக்குன்னு இருக்கு. என்னது இது, என்ன இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போது நீங்கள் எப்படியோ ஆஃபீஸ்லேருந்து ரீச் ஆகிட்டீங்க. ரீச் ஆகிட்டு இருக்கும்போது யாருக்கிட்டையுமே இன்னைக்கு பேசக்கூடாது, யார் என்ன கேட்டாலும் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட, தியா நேற்று கொடுத்த ஒர்க் உன்னால் பண்ண முடியலையா? பண்ண முடியலன்னா நீ ஓப்பனாகவே கூப்பிட்டு சொல்லியிருக்கலாமே, இப்படி ஸ்டிக்கி நோட்டில் எழுதி வச்சுட்டு போயிருக்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது நீங்கள் வாயை அப்படியே 2 கையும் வச்சு க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ அவங்க, என்ன திமிரா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் மறுபடியும் வாயை இறுக்கி மூடிட்டு இருக்கீங்க. அப்போது வாயை திறந்து பேசு. என்னால பண்ண முடியல, என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டு நீங்கள் திடீர்னு வாயை மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஆனால் இந்த கூத்தெல்லாமே ஜேகே வெளியே, அதாவது ஜேகே ரூமில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க, நம்ம தியாவா இது அப்படின்ற மாதிரி. மறுபடியும் நீங்கள் வாயை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போது அந்த பொண்ணு, நீங்கள் டெம்பரவரி எம்ப்ளாயி தான், பெர்மனன்ட் இல்லை, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு சாரி அப்படின்னு நீங்கள் நினைக்காத வார்த்தையை சொல்லிட்டீங்க. அடுத்த செகண்டே உங்கள் கையோடைய அந்த விரலில் இருக்கிற நகம் எல்லாமே பூனை மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கும், மீன் இருக்கும். அடுத்த செகண்ட் நீங்கள் குடுகுடேன்னு ஓடி போய் ரெஸ்ட் ரூமில் போய் ஏறியிருப்பீங்க. அப்போ இவங்க பின்னாடியே வர்றாங்க. எங்கே போகிறா இவ, இவ்வளோ தைரியமா இவளுக்கு, எவ்வளோ தைரியம் இருந்து என்கிட்ட எதிர்த்து பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டே உங்கள் பின்னாடியே நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே நீங்கள் போய் ரெஸ்ட் ரூமில் போயிருப்பீங்க. பார்த்தா அவங்க ட்ரெஸ் எல்லாமே அப்படியே கழண்டு விழுது. அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து குட்டியோண்டு ஒரு பூனையா, அது ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. அந்த அப்படி வந்து வர்றீங்க வெளியே. வரும்போது இந்த 2 பொண்ணுங்களுமே உள்ளே வராங்க. வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை, உங்கள் ட்ரெஸ் மட்டும் இருக்கா, அதுக்கு உள்ள ஒரு பூனை இருக்குது. அப்போது அவங்க பார்க்குறாங்க, கருவம், இந்த கன்றாவியெல்லாம் யாரும் ஆஃபீஸ்க்குள்ளே விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தில் பூனையை தூக்குவோம்ல, கழுத்தில் பிடிச்சிட்டு அதே மாதிரி தூக்கிட்டு கொண்டு போய் அப்படியே ஆஃபீஸ்க்கு வெளியே விட்டுட்டாங்க. நீங்கள் அங்கே கிடந்த மியாவும் மியாவுன்னு சொல்லிட்டு கத்திட்டே கிடந்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி வேற மாறி போச்சு, இது காண்றது கனவா இல்லை நினவான்னு தெரியாமல் நீங்கள் முழிச்சிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் சரி மழை. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜேகே, என்ன இவ்வளோ நேரமையும் தியா ஏன் வரல, ஒருவேளை இவங்க ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வரும்போது தான் அந்த 2 பொண்ணுங்களும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த 2 பொண்ணுங்களும் உள்ளே என்றாங்க. அப்போ ஜேகே, நில்லுங்க. சொல்லுங்கள் சார். தியா எங்க? தெரியல, நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம் ரெஸ்ட் ரூம்குள்ளே, பார்த்தா அவளுடைய க்ளோத்ஸ் மட்டும் தான் அங்கே கிடந்துச்சு, அவளை காணோம். என்னது? ஆமாம் சார், நீங்களே வேணும்னு வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க.
அப்ப இவரும் போய் பாக்குறாரு. பார்க்கும்போது இதே மாதிரி தான் க்ளோத்ஸ் மட்டும் தான் கீழே கிடக்குது. நீங்க காணோம். உண்மையை சொல்லுங்க, நீங்க ஏதாச்சும் பண்ணீங்களா அவள? சார், ஏன் சார் இப்படி? என்ன? இல்ல நானும் தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு அப்பாவியா இருக்கு அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே அந்த பொண்ணு தலையில கட்டிட்டு இருக்கீங்க. சார், நீங்க அவங்களுடைய சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபேவரா தான் நீங்க பேசுவீங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஜேகேவுக்கு ரொம்ப கோமதா, இனி வாய் திறந்து ஏதாச்சும் பேசினேன் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சிருவேன். தெரியுமா? அவ நான் ரெக்கமெண்ட் பண்ணி தான் அவ உள்ள வந்தா உங்களுக்கு தெரியுமா? ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ல கையெழுத்து வாங்க நீதான் வந்தியா வக்காலத்து வாங்குறதுக்காக? யாரு எப்படிப்பட்டவங்க என்ன எதுவுமே தெரியாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இந்த வாட்டி எப்படியா இருந்தாலும் போர்ட் மீட்டிங் நடக்கும்ல, அப்போ உங்க பிரசன்டேஷன் சொல்லிட்டு அவ பண்ண பிரசன்டேஷன் தானே நீங்க கொண்டு போய் வைக்க போறீங்க. பார்க்கலாம் இந்த வாட்டி உங்களுக்கு ப்ரமோஷன் எப்படி கிடைக்குது, அதுவும் என்ன தாண்டி எப்படி கிடைக்குதுன்னு பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவரு வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு குடுகுடேன்னு வெளியே ஓடி வருவாங்க. நீங்க எங்க போயிருக்கீங்க, என்ன இருக்கீங்க எதுவுமே தெரியாம தியா தியான்னு சொல்லிட்டு கத்திட்டே திரிஞ்சிட்டு இருப்பாரு. பார்த்தா ஜோன்னு மழை வேற பெஞ்சிட்டு இருக்கோம். பார்த்தா ஒரு பூனைக்குட்டி, நீங்க தான் பூனைக்குட்டியா வந்து அவர் காலில் அப்படி இடிச்சிட்டு நிற்பீங்க. அவருக்கு பார்க்கும்போதே ஐயோ பாவம், இந்த எவ்வளோ அழகா இருக்கு, இதை யார் இங்க இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த பூனைக்குட்டி எடுத்து அவர் கோட்டுக்குள்ள அப்படியே வச்சுட்டு அப்படியே அணைச்சபடி கூட்டிட்டு நீங்க வேற நாங்க காணுமா எங்க எங்கன்னு தேடுறதுக்காக அப்படியே காருக்குள்ள வந்து உங்களை பக்கத்து சீட்லயே உட்கார வச்சு அவரு பாட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு எல்லா இடத்துலயுமே நீங்க 2 பேருமே எங்கெங்கெல்லாம் போவீங்களோ அந்த இடம் எல்லாமே சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரையிலையும் கிடைக்கவே இல்லை. பார்த்தா பூனைக்குட்டி பாட்டுக்கு அந்த சீட்லயே படுத்து தூங்கிட்டு இருக்கோம். அப்ப இவருக்கு ஐயோ கியூட்டா இருக்கே, ஆனா இது தியா எங்க போனா அது கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பூனையை எடுத்துட்டு அவரு வீட்டுக்குள்ள போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே இவரு அப்படியே கையில தடவிட்டு அவரோட பெட்ல கொண்டு போய் பூனைக்குட்டியை வச்சுட்டு அப்படியே பூனைக்குட்டிக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு அவர் அப்படியே ஃபோன் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு டயல் பண்றாங்க, நீங்க அங்க வந்திருக்கீங்களா தெரிஞ்சுக்கிறதுக்காகவும். அதே மாதிரியே அவரு காலை எடுத்துட்டு அப்படியே வெளியே போறாங்க. போய் கிச்சன்ல பூனைக்கு பால் ஏதாச்சும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடங்களா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்படியே பால் எடுத்துட்டு ஜேகே ரூம் ஆனா பார்த்தா அங்க நீங்க அந்த பெட்ஷீட்டை எடுத்து உங்க உடம்பு பூரா சுத்திக்கிட்டு அப்படியே கவர் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அவர் கையில இருந்த பாலை அப்படியே டொப்புன்னு கீழே போட்டாரு. ஏ தியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து உங்களை அப்படியே கட்டி அணைச்சுக்கிறாரு. எங்கடி போன? பயந்துட்டேன் நானு. என்ன ரொம்ப புள்ளி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சீக்ஸ் 2த்தையுமே அவர் கையால ஹோல்ட் பண்ணிட்டு கேக்குறாரு. அவர் கண்ணில் அவ்வளோ பதட்டம் பாசம் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க ஜேகே சொல்லு. அது வந்து எனக்கு ஏதாச்சும் க்ளோத்ஸ் கூட. என்னது? எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும்டா. அப்பதான் அவர் உங்களை பாக்குறாரு நீங்க எந்த கோலத்துல இருக்கீங்கன்னு. அவர் விறுவிறுன்னு அங்கிருந்து எந்திரிச்சு அவரோட க்ளாசெட் திறந்து அதுக்குள்ள இருந்து அவருடைய ட்ரெஸ்ஸு நார்மல் யூஸ் பண்ற ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு வெளியே நடந்து போய் நிற்கிறாரு. அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்ன நடந்துக்கு, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது நீங்க ஜேகே உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஜிகே உள்ள வந்துட்டு திடீர்னு உங்க பக்கத்துல உட்காந்துட்டு என்னடி நடக்குதுங்க? ஆமா அந்த அந்த பூனை எங்க, நீ எப்படி உள்ள வந்த, என்ன நடக்குது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நடந்த அந்த கனவுல இருந்து இன்னைக்கு காலையில நடக்கிற இந்த வியர்டான உங்களோட கேரக்டரை பத்தி எல்லாத்த பத்தியுமே எக்ஸ்பிளைன் பண்றீங்க டீட்டெயில்டா. அப்ப அப்ப நீதான் இந்த பூனைன்னு சொல்ல வரியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ சும்மா பிராங்க் பண்ணாத. நான் பிராங்க் பண்றேனா அப்புறம் எப்படிடா நான் இங்க வந்து உட்காந்துருப்பேன்? ஆனா என்னால இதை நம்ப முடியல. பட் சொல்றது நீயா இருக்கிறதுனால என்னால நம்பாம இருக்கவும் முடியல. இப்ப நான் கன்ஃபியூஷன்ல இருக்கேன். அது மட்டும் இல்ல, நம்ம வாழ்ந்துட்டு இருக்குது 2024. இந்த காலகட்டத்திலயும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொல்றியா? ஜேகே நீ வேணா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ. என்ன வெறுப்பேற்றுற மாதிரி ஏதாச்சும் நீ பேசு, என்னோட பிஹேவியரை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். அப்படிங்கிற தியா, ஆக்சுவலி உன்னைதான் இந்த வாட்டி போர்ட் மீட்டிங்ல பேசும்போது பெர்மனன்ட் எம்ப்ளாயியா ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா
கொலீக்ஸ் அந்த 2 பொண்ணுங்களும் கொஞ்சம் பெரிய இடம், அவங்க ப்ரெஷர் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு மோஷன் கொடுத்து உன்னை வேலை விட்டு தூக்க போகிறாங்க அடி. ஆ, இவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க? என் கையில மட்டும் அவங்க கிடைச்சாங்க பொறாண்டி விட்டுருவேன் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு அலறீங்க. அதுக்கப்புறமா ஜேகே கிட்ட போய் நீயாச்சும் சொல்லிருக்கல மக்கு மட சாம்பிராணி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவையும் திட்டுறீங்க. அவரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள நீங்க உங்க வாயை 2 கையாலையும் க்ளோஸ் பண்றீங்க. நான் இல்லைன்ற மாதிரி. அப்ப அவரு உண்மையாலுமே வாடி, நீயா இவ்வளவு கோவப்படுற? இது தானடா நான் சொன்னேன். அப்புறம் எப்படி நீ பூனையா மாறின? நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு போய் சொல்லும்போது அப்படி வருது. அப்போ ஜேகே சொல்றாரு, இதுல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. பிகாஸ் என்னன்னா, என்கிட்ட நீ எது வேணாலும் ஓப்பனா பேசலாம். ஸோ அந்த ஒரு நிலைமையில நீ மேபி இதுக்கு ஓப்பனா நீ என்கிட்ட பேசியிருக்கலாம். என்னால் இதை நம்ப முடியல. நான் வேற ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ ஹானஸ்டா பதில் சொல்லுவியா இல்லைன்னு இப்போ பார்க்குறேன். என்ன கேள்வி? தியா, ஐ லவ் யூ. வில் யூ பி மை? அப்போ நீங்கள் அவரையே பேனை சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் வெளியவே கேட்குது. அப்படியே பதட்டம் நிறையுது, வேர்த்து ஊத்துது. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு நோ சாரி அப்படின்னு சொல்றீங்க. அடுத்த செகண்ட் பூனைக்குட்டியா மாறிட்டீங்க. அவரு விழுந்து சிரிக்கிறாரு. ஆனா தியா கியூட்டா இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பூனைக்குட்டி அப்படியே பாசத்தோட அள்ளிட்டு உங்களை அப்படியே க்ளோஸ்ல வச்சுட்டு, என் அழகான பூனைக்குட்டி பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கடி. போய் சொல்லிட்டால. எவ்வளோ காலமா லவ் பண்ணிட்டு இருக்க? எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு. ஆனால் நார்மலாக இருக்கிற டைமில் உங்ககிட்ட கேட்டால் நீ கண்டிப்பாக போய் தான் என்கிட்ட சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஷிப் கட் போயிடுமோ அப்படி இப்படி நான் நினச்சிட்டு. ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா. ஆனால் உன் வாயால் கேட்கணும்டி, ஐ லவ் யூ ஜேகே. ஆமாம், உன் கூட இருக்கணும், ஐ எம் யுவர்ஸ் அப்படின்னு நீ சொல்கிறத என் காதால் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூனையோட, அதாவது உங்களுடைய லிப்லேயே அவர் பச்சக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. அடுத்த செகண்ட் ஜேகே முன்னாடி நீங்கள் அப்படியே பொண்ணா மாதிரி நிற்கிறீங்க. பக்குன்னு நீங்கள் அவரை கட்டி பிடிச்சிட்டீங்க. பிகாஸ் யூ ஆர் நியூட். ஸோ ஜிகே அந்த பிளாங்கெட்டை மட்டும் அப்படியே கையை எடுத்து கொடுத்துறேன் ப்ளீஸ். ஏன் வெக்கமா? அட பாவி, எந்த கோலத்தில் நின்றுட்டு இருக்க, என்ன கேட்குற? இடு 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதுகுலேயே போட்டு அடிக்கிறீங்க. அவரு சிரிச்சுட்டே அதெல்லாம் கவனிக்காம அதை எடுத்து அப்படியே உங்களை போத்தி விடுற, அவரோட சேர்த்து கவர் பண்ற மாதிரி அவருக்கும் சேர்த்த மாதிரி பிளாங்கெட் போத்திக்கிறாரு. போத்திட்டு இப்ப சொல்லு, ஐ லவ் யூ சொல்லு. நான் மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன்னா ஏன்னா நான் உனக்கு பொருத்தமானவ இல்லை ஜிகே. பிகாஸ் உனக்கே தெரியும்ல. சரி, நீ எனக்கு பொருத்தமானவ இல்லை, ஆனா நான் தாண்டி எப்பவுமே உனக்கு பொருத்தமானவன். நீயே சொல்லு, என்னை விட்டா உன்னை யார்கிட்டையும் நல்லா பார்த்துப்பா. அக்செப்ட் பண்ணிக்கோ. நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு இப்போவே பச்சை தெரிஞ்சு போச்சு. எப்படி வசதி? நீயே சொல்கிறியா இல்லை இப்போ நீ நின்றுருக்கிற லட்சணத்துக்கு தப்பா பேசுற ஜிகே, மொட்டிச்சுன்னு பார்த்துக்கோ. ஓ, கோவம் என்ன வருது? ஐயோ தியா, உண்மையாலுமே லவ் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்தே உனக்கு என்னை பற்றியும் எனக்கு உன்னை பற்றியும் நல்லா தெரியும். நீ என்னதான் நாளைக்கு என்ன எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் உன்னை நீ எப்படி இருக்கியோ அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பேன். இன்கேஸ் இந்த பூனையோடைய இந்த கேர்ள்ஸ் ஓர் இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, வரமா சாப்பமானு தெரியல, அது என்ன இருந்தாலும் அது அப்படியே நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். புரியுதா உனக்கு? ஜிகே, will you be mine? ஜிகே, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை கட்டி பிடிச்சிட்டீங்க. அப்படியே நீங்கள் 2 பேருமே அந்த குளத்துல கிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படியே அன்றைக்கி நைட்டு அவர் கூடயே நீங்கள் அந்த வீட்லேயே ஸ்டே பண்ணிட்டீங்க. ஆனால் அன்றைக்கி நீங்கள் தூங்கும்போது மறுபடியும் உங்களுக்கு கனவு வருது. கனவு வரும்போது அதில் மறுபடியும் அந்த கேட் கோட் தான்.
தியா 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 உன்னோட எல்லா பிரச்சனைகளுமே நீ எப்படி ஆசைப்படுறியோ அது மாதிரி உன் வாழ்க்கை. நீ தைரியமா எப்போ என்னோட இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நீ ஓப்பனா பேச ஆரம்பிப்பியோ அன்னைக்கு உன் மேல இருக்க இந்த கேர்ள்ஸ் ஒரு கிஃப்ட் அதை நான் திருப்பி எடுத்துனேன். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே தியா. அது முடிஞ்ச அடுத்த செகண்டே நீங்கள் கனவுலேருந்து வேக்கப் ஆயிருப்பீங்க. அப்போ நீங்கள் எந்திரிச்சு அடுத்த செகண்டே பக்கத்துலேயே ஜேகேவும் படுத்திருப்பாரு. அவரும் எந்திரிச்சு என்னாச்சு தியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, மறுபடியும் கனவு வந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவர் போல்டாக இருக்கிறதுக்கு கடவுளை பார்த்து உனக்கு வரம் கொடுத்துருக்காரு பிள்ளை. ஜேகே கிண்டல் பண்ணாத. ஆனால் என்கிட்ட மட்டும் எதுக்குமே நான் சொல்லாத, ஓகேவா? சி டர்ட்டி மைண்டாக பேசுகிற நீ. அப்புறம் நான் பேசாமல் வேற யாரடி பேசுவா? ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் பக்கத்தில் வர்றாரு. அவ்வளோதாங்க கைஸ், ரொம்ப குட்டியான ஸ்டோரி தான். என் தியா குட்டிக்காக நான் க்ரியேட் பண்ணேன். திடீர்னு இன்னைக்கு காலையில் தான் இந்த மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு. அவளுக்கே இது சர்ப்ரைஸாக தான் இருக்கும் இந்த ஸ்டோரி நான் அப்லோட் பண்ணும்போது. மை 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 டியர் தியா, ஹாப்பி பர்த்டே, லீவ் லாங். உன்னுடைய விஷஸ் எல்லாமே ட்ரூவாக வரட்டும். அதே மாதிரி நிறைய என்னென்னமோ சொல்லணும்னு தோணுது, ஆனால் சொல்ல தான் வர மாட்டேங்குது. நான் பார்த்ததுலேயே ரொம்ப தைரியமான ரொம்ப அழகான பொண்ணு நீ. உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்டா. ஹாப்பியாக இரு, ஹாப்பியாக பார்த்துக்கோ எல்லாத்தையுமே, என்னையும் தான், ஓகேவா? ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி, ஜிகு ஜிகு டீனு, லவ் யூ. அண்ட் உங்களை எல்லாரையுமே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது பிரியமான அச்சு. டாடா, பை பை, சரங்க ஆர்மீஸ்.